எல்லாருக்கும் நமஸ்காரம். கொஞ்ச நாள் அந்த ஹெல்த் டிப்ஸ் எதுவும் சொல்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு தோணிது. ஜென்ரலாக நம்ம எல்லாருமே ஃபிட்னஸ் கான்ஷியஸாக இருக்கும். அண்ட் இப்போ எல்லாருக்குமே ஒர்க் லோடும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஏஜ் இருந்தால் கூட எல்லாருக்குமே அந்த வார்த்தைங்கிறது லைஃப்பில் பர்மனெண்ட் ஆகிடுது. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இதுதான் இன்னைக்கு ஒரு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கொஷன். அண்ட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இது மாதிரி வாக்கிங் பண்ணுறது, ஜாகிங் பண்ணுறது, ஆகார நியமம் இருக்கிறது எல்லாம் நம்ம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி வருது. ஸோ பெஸ்ட் வே, வாரத்தில் ஒரு நாள் இந்த டோட்டல் ரிலாக்ஸேஷனுங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதாவது நம்ம எப்பவும் இந்த யோகாலாம் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஃப்ளாட்டாக படுத்துட்டு கொஞ்சம் ஒரு 5 minutes ஸ்லோ ப்ரீத்திங் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது வெறும் 5 minutes அப்படிங்கிறது இல்லாமல் அதுலேயே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு ஒரு 20 minutes to 25 minutes ஒரு half an hour அப்படின்னு வாரத்தில் ஒரு நாள் நம்ம வச்சுக்கணும். அதாவது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன், சில பேர் அதில் படிச்சும் இருப்பேன், ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இந்த ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு ஆர்கனையும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அது மைண்டில் சொல்லி 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 பண்ண சொல்லுவாள். ஸோ அது நான் புக்கில் நான் படிச்சிருக்கேன். நாங்கள் அதை ட்ரையும் நான் பண்ணியிருக்கேன். அதில் எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு படுத்துட்ட உடனே கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் மெதுவாக நம்ம ஸ்லோ டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரைட் ஃப்ரம் நம்ம இந்த உச்சி மண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து ஆரம்பிச்சு ஸோ அப்போ எப்படி வாய் விட்டோ இல்லை மனசுக்குள்ளேயோ நீங்கள் சொல்லிக்கணும். சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் அந்த ஆர்கனை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி. அதுதான் அந்த மெத்தட். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ நெத்தியில் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய நெத்தி ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆக போகுது. மை forehead is getting relaxed அப்படின்னு ஒரு 2 தடவை அப்படியே மனசுக்குள்ள சொல்லிட்டு அப்புறம் நம்ம கண்ணை மூடிட்டு நம்மளுடைய forehead ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு 30 seconds 1 minute அப்புறம் அதுக்கப்புறம் now my both the eyes are getting relaxed. என்னோட 2 கண்களும் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகுது, எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் அதுலேருந்து போகிறது, நல்லா ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு ஒரு 2-3 தடவை மனசுக்குள்ளே சொல்லிட்டு யூ இமேஜின் யுவர் ஐஸ் கெட்டிங் ரிலாக்ஸ்டு. அதுக்கு அடுத்தது இப்போ என்னுடைய கண்ண பகுதி 2 கன்னங்களும் என் முகத்தில் நன்னா ரிலாக்ஸ் ஆகிறது, நன்னா ரிலாக்ஸ் ஆகுது அந்த மாதிரி. அப்போ என்னுடைய முழு முகமும் இப்போ டோட்டலாக ரிலாக்ஸ் ஆகுது, டோட்டலாக ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபுல் ஃபேஸில் இருக்கிற எல்லா மசில்ஸ் எவ்ரிதிங் அது ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் மைண்டை அப்படியே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது கழுத்து பகுதி, அதுக்கப்புறம் உச்சந்தலையை சொல்லணும், பின்மண்டையை சொல்லணும், அதே மாதிரி தோள் பகுதி தனியாக 2 தோள்களும் இப்போ டோட்டலாக ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என்னுடைய 2 மேல் கை பகுதி, அதாவது தோல்லேருந்து நம்மளுக்கு எல்போன்னு சொல்லுவோம் இல்லையா, கை முட்டி அது வரைக்கும் அந்த பகுதி இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, அது ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடுறது. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், என்னுடைய எல்போலேருந்து என்னோட உள்ளங்கை வரைக்கும் என்னுடைய 2 கைகளும் டோட்டலாக ரிலாக்ஸ் ஆகிடுறது, டோட்டலாக ரிலாக்ஸ் ஆகி நல்லா ஹெல்த்தி ஆகிடுறது, ரத்த ஓட்டம் நல்லா வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆர்கனையும் அப்போ என்னுடைய 2 கை அப்புறம் பாதியாக சொல்லிட்டு அப்புறம் ஃபுல்லாக ஒரு தடவை சொல்லிக்கோங்க. என்னுடைய 2 ஃபுல் கைகளும் நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுது, ரத்த ஓட்டம் ஒழுங்காக போயின்னு இருக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய மார்பு பகுதி இப்போ ரிலாக்ஸ் ஆகுது, என்னுடைய வயிற்று பகுதி இப்போ ரிலாக்ஸ் ஆகுது, என்னுடைய 2 தொடைகள் நல்லா இப்போ ரிலாக்ஸ் ஆகுது, என்னுடைய முட்டிகள் 2 இப்போ ரிலாக்ஸ் ஆகுது, என்னுடைய காஃப் மசில்ஸ் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகி ரத்த ஓட்டம் வந்துட்டு இருக்கு, என்னுடைய 2 பாதங்களும் நல்லா விரல்களோட நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுறது அப்படி. அப்புறம் என்னுடைய 2 கால்கள் முழுதும் டோட்டல் ரிலாக்ஸேஷன் ஆகி அதுக்கு நல்ல ரத்த ஓட்டம் வருது. இப்படி ஒவ்வொன்றும் அதே போல முதுகலை அப்பர் போர்ஷன், என்னுடைய பேக் அப்பர் போர்ஷன் நல்லா ரிலாக்ஸ் ஆகுது, என்னுடைய லோ பேக் நல்லா ரிலாக்ஸ் ஆகி எல்லா ரத்த ஓட்டமும் அது எல்லாம் போக வேண்டியது கரெக்டாக போயின்னு இருக்கு, டோட்டலாக ரிலாக்ஸ் ஆகிடுது. இப்படி நம்ம அது ஃபுல்லாக ஒவ்வொரு ஆர்கனாக சொல்லிட்டு கடைசியாக என்னுடைய முழு உடம்பும் இப்போ டோட்டலாக ரிலாக்ஸ் ஆகுது, டோட்டலாக ரிலாக்ஸ் ஆகிடுறது, ரத்த ஓட்டம் எல்லாத்துக்கும் நன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்றதுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம்.
இது நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக கடகடன்னு சொன்னேன். நீங்க வந்து ரிலாக்ஸா ஒரு ஆர்கனுக்கும் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி ஒரு 1.5 நிமிஷம் எடுத்துட்டு நீங்க அழகா சொல்லி ஒரு அந்த ஆர்கனை சொல்லும் மனசுல சொல்லிக்கும் போது அப்படியே உங்க கண்ணும் உங்க மைண்டும் வந்து அந்த உறுப்பை வந்து நினைச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி நினைச்சுட்டு நம்ம பண்ணணும். இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு 80% நம்மளுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. இதோட கூட நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு விதமா நம்ம ஒண்ணு பண்ணினா மாத்திரம் நம்மளுக்கு போடுறது இல்லை இல்லையா. ஒரு 2-3 விஷயங்கள் நம்ம சேர்த்து நம்மளுக்கு பண்ணும்போது தான் அந்த எனர்ஜிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறது. பிகாஸ் நம்மளுக்கு கிடைக்கிற வந்து ஆகாரத்துடைய சத்து, வெளியில இருக்கிற பொல்யூஷன்னால நம்மளுக்கு வந்து அந்த ரீகேப்சர் பண்ணிக்கக்கூடிய அந்த வந்து சக்தி வந்து குறைஞ்சு விடுறது. அதனால வந்து என்ன, கொஞ்சம் 2-3 விஷயம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பிராணிக் ஹீலிங் அப்படின்னு. இந்த பிராணிக் ஹீலிங் அவ என்ன பண்ணுவா அப்படின்னாக்க, நம்மளுக்கு ஸ்பேஸ்ல இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து நம்ம இங்க இருக்கிறதா கிரவுன் சக்கரா அப்படின்பா, உச்ச மண்டையில இருக்கிறது. ஸோ அது வழியா தான் நம்மளுக்கு உடம்பு முழுக்க அது போய் சேர்றது அப்படிங்கிறது அவ சொல்லுவா. அதுல வந்து எப்படின்னா, பிரம்மா கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒளியையும், அப்புறம் விஷ்ணு கிட்ட இருந்து ஒரு புனிதமான அன்பையும், சிவன் கிட்ட இருந்து புனிதமான சக்தியும் எனர்ஜியும் ஒன்னொன்னுத்தையும் அவ வந்து உள்ள அந்த கிரவுன் சக்கரா வழியா நம்ம உடம்புக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வந்து உலகத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் பண்ணுவா. அதை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதுல என்னன்னா, நம்ம இப்போ இத்தனை நேரம் நீள படுத்துட்டோம் நம்ம சவாசனம் இந்த யோகால பண்ற மாதிரி. இப்போ கிராஜுவலா எழுந்து உட்கார்ந்துட்டு நம்ம ஒண்ணு பத்மாசனம் போட முடிஞ்சுவா பத்மாசனம் போட்டுக்கலாம், இல்ல வந்து வெறும சமணம் போட்டுக்க முடிஞ்சா பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ஏதாவது ஒரு சேர்லயோ ஸ்டூல்லயோ உட்கார்ந்தும் இதை பண்ணலாம். ஸோ பண்ணும்போது என்னன்னா, நம்ம உட்கார்ந்த பொசிஷன்ல ஆஸ் யூஷுவல் கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடிட்டு கையை நம்ம ரிலாக்ஸ்டா ஓப்பனா வச்சுப்போம். எப்பவும் வந்து நம்ம முத்ரா இதுல பண்ணணுங்கிறது. ஏன்னா பிராணிக் ஹீலிங் பிரகாரம் நம்ம உள்ளங்கையிலயும் ஒரு சக்கரா இருக்கு, உள்ளங்காலுக்கு வெளியில் அந்த உள்பக்கமும் வந்து நம்மளுக்கு சக்கரம் இருக்கு. அது வந்து எப்பவுமே இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற எனர்ஜிஸ் அதை அப்சார்ப் பண்ணிக்கும் சொல்லுவா. அண்ட் அதே போல நம்ம வந்து இதுல இருந்து உலகத்துக்கு நம்ம கிட்ட இருந்து உலகத்துல இருக்கிறவளுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த உள்ளங்கையில இருக்கிற சக்கரா மூலமா தான் நம்ம செய்யணும் அப்படின்னு அதுல சொல்லுவா. அதனால நம்ம 2 உள்ளங்கையும் ஓப்பனா நம்மளுடைய முட்டி மேல தொடை போர்ஷன்ல வச்சுட்டு கண்ணை முடிந்து ஒரு நிமிஷம் ஸ்லோ பிரீத்திங் பண்ணணும். பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம சுவாசம் வந்து சரி பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் சே க்ளோசிங் தி ஐஸ். நீங்க சொல்லலாம் வந்து இப்போ வந்து பிரம்மா கிட்ட இருந்து இந்த புனித ஒளி என்னுடைய கிரவுன் சக்கரா மூலமா என்னுடைய உடம்புக்குள்ள பாயட்டும். என்னோட உடம்புக்கு பிரம்மாவுடைய புனித ஒளி, டிவைன் லைட், let it enter my body through the crown chakra அப்படின்னு ஒரு few times சொல்லிண்டே இருக்கும். Gradually you will feel that something in the நம்மளுடைய உச்சி மண்டை கிட்டக்க ஏதோ ஒரு வைப்ரேஷன் அந்த டைப்ல நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு இது ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. அதை வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் டைம் ஆகும். சில பேருக்கு உடனே ஃபீல் ஆகும், சில பேருக்கு கொஞ்சம் டைமும் ஆகும், ஒரு ஃபியூ டேஸ் ஆகலாம் அந்த மாதிரி பண்ணும்போதுன்னு. ஸோ அப்போ என்ன ஆகும், அது கொஞ்சம் கொஞ்சமாக அது லெட் இட் என்டர் மை பாடி, என்னுடைய உடம்பு முழுக்க எல்லா அணுக்களுக்கும் போய் சேரட்டும், எல்லா அணுக்களுக்கும் அந்த புனிதமான ஒளி பிரம்மா கிட்டேருந்து வந்து என்னுடைய உடம்பு முழுக்க பாஞ்சி எல்லா அணுக்களையும் அது நிரப்பட்டும் இப்படின்னு ஒரு ஃபியூ டைம்ஸ் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லா டைமும் இந்த கை ஓப்பன்ல இருக்கணும், கண்ணு மூடி இருக்கணும். அடுத்தது அது கொஞ்சம் ஒரு ஃபியூ டைம்ஸ் அது சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம விஷ்ணு கிட்ட இருந்து அன்பு நம்ம கேட்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த புனிதமான அன்பு நாராயணர் விஷ்ணு கிட்ட இருந்து என்னுடைய உடம்பு முழுக்க கிரவுன் சக்கரா வழியா வரட்டும். லெட் த டிவைன் லவ் ஃப்ரம் லார்ட் விஷ்ணு என்டர் மை பாடி through the crown chakra. Let the divine love fill my entire body. என்னுடைய முழு உடம்புலையும் அந்த புனிதமான அன்புங்கிறது பாய்ந்து செல்லட்டும் அப்படின்னு கொஞ்சம் ஃபியூ டைம்ஸ் நம்ம திருப்பி சொல்லி நம்ம வந்து அதையும் நம்ம கிரகிச்சுக்கிறோம். தென் நம்மளுக்கு இப்போ எனர்ஜி வேணும். அதனால அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அப்போ அடுத்தது சொல்லணும், let the divine energy from Lord Shiva enter my body
through my crown chakra. Let the energy fill my entire body. இந்த புனித சக்தி சிவனிடமிருந்து என்னுடைய உச்சந்தலை மூலமாக என் உடம்பு முழுக்க பாயட்டும். என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் அந்த புனித சக்தியால நிரம்பி இருக்கட்டும் அப்படின்னு ஒரு few times சொல்லிடுவோம். சொல்லி கொஞ்சம் இது 3 சொல்லி முடிச்சு ஒரு இந்த டோட்டலா ஒரு 5 நிமிஷம் அது போல அப்படி நீங்க அப்சர்வ் பண்ணிட்டே ஸ்லோ பிரீத்திங்ல மாத்தி மாத்தி சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த அப்புறமா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இமேஜின், நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல அந்த குளோப் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த சைஸுக்கு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இமேஜின் அந்த ஒரு உலகம் அதே உருண்டை உங்க முன்னால இருக்கா மாதிரி இமேஜின் பண்ணிட்டு நம்ம இந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா, இத்தனை நேரம் திறந்து வச்சிருந்தோம், அதை என்ன பண்ணணும், நமக்கு அவேயா அந்த குளோப் பக்கத்துல நம்ம இப்படி காமிக்கிற மாதிரி ஒரு சின்ன கப்பு லேசா பெண்ட் பண்ணி அப்படி வச்சுக்கணும். அப்போ யூ ஷுட் ஸ்டார்ட் டெல்லிங், லெட் த டிவைன் லைட் ஃப்ரம் லார்ட் பிரம்மா, என்னோட உடம்புக்கு வந்த அந்த புனிதமான ஒளி இந்த உலகத்துக்கு போய் சேரட்டும். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவன்களுக்கும், ஜீவன்கள்னு சொல்லுங்க ஏன்னா எல்லா அதுல உங்களுக்கு எல்லா வித இது அனிமல், இன்செக்ட், இது எல்லா பேர்ட்ஸ் எல்லாமே அடக்கும். எல்லா ஜீவன்களுக்கும் போய் சேரட்டும். இந்த புனித ஒளி எல்லா ஜீவனுக்கும் போய் சேரட்டும். என்னுடைய பாம் சக்கரா வழியா அது வெளியில போய் சேரட்டும். என் உடலிலிருந்து அங்க போய் சேரட்டும். எல்லாருக்கும் போய் சேரட்டும் ஒரு few times சொல்லிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன, நம்ம விஷ்ணு கிட்ட இருந்து வாங்கின அன்பு இல்லையா. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அன்புக்காக ஏங்கின்னு இருக்காங்க. அப்படியாப்பட்ட எல்லா ஜீவன்களுக்கும் இந்த புனித அன்பு நாராயணன் கிட்ட இருந்து எனக்கு வந்தது. என் உடம்புல இருந்து இந்த பாம் சக்கரா வழியா என்னுடைய உள்ளங்கை சக்கரத்து மூலமா இந்த உலகத்துக்கு போய் சேரட்டும். இந்த உலகத்துக்கு போய் சேரட்டும். புனித அன்பு எல்லாருக்கும் போய் சேரட்டும். அந்த மாதிரி ஒரு few times சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு சக்தி இல்லையா. ஸோ நம்ம அடுத்தது அதை சொல்லணும். இந்த சிவபெருமான் கிட்ட இருந்து இந்த புனித சக்தி என் உடம்புக்கு வந்தது, என் உள்ளங்கை மூலமாக இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் போய் சேரட்டும், எல்லாருக்கும் நல்ல சக்தி போய் சேரட்டும் அப்படின்னு இந்த 3த்தையும் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் அந்த கையை சாதாரணமா வச்சுட்டு ஒரு 1 minute கண்ணை மூடி இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல கையை தேய்ச்சி கண்ணை ஊற்றி எடுத்துடலாம். ஸோ இதுல என்னன்னா நம்ம எல்லா ஆர்கனையும் நம்ம ரெஜுவினேட் பண்றோம். அதாவது ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெஜுவினேட்டும் பண்றோம். அதாவது புனிதமான விஷயத்தை கிரகிச்சு சேர்க்கிறோம். அதே நேரத்தில் நமக்கு மாத்திரம் இல்லாம உலகத்துல இருக்கிறவாளுக்கும் சேரும்படியா நம்ம பண்றோம். ஸோ ஒரு கல்லுல 2 மாங்கான்னு சொல்ற மாதிரி அது ஆயிடுது. அண்ட் இன்னொரு சிம்பிளர் இது, நம்ம எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு இது இருக்கும், அது என்ன ஐஸ் பேக் இருக்கும் இல்லையா. இந்த ஐஸ் பேக்கை கூட ஒரு 15-20 minutes. இப்போ யூஸ்வலா நம்மளுக்கு எல்லாம் இந்த தோள்கள்ல கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் வரும் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால. சில பேருக்கு பேக்ல வரும், லோ பேக் வரும், அப்புறம் இந்த கை ஜாயிண்ட் கிட்டக்க வரும். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ஒர்க் ஸ்டைல்ல அது உங்க உடம்பு வாகுல எங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிஃப்னஸோ பெயினோ இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ நீங்க படுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஐஸ் பேக் அந்தந்த இடங்கள்ல ஒரு 2 முதல்ல கொஞ்சம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும் சேத்தாப்புல இருந்தாலும் கொஞ்சம் அதை பேர் பண்ணிட்டு நீங்க அதுல வச்சு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ அந்தந்த உறுப்புகள்ல வச்சுட்டு நீங்க நகர்த்தும் போது அந்த ஒரு 15 minutes to 20 minutes நீங்க அதை வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்களே தொட்டு பார்த்தீங்கன்னா ஓ இது நம்ம உடம்பு தானா இவ்வளோ சாஃப்டா எடுத்தா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. சில பேர் காஃப் மசில் ரொம்ப அப்படியே கிண்ணுன்னு இருக்கும், அது மேல வச்சுக்கலாம். முட்டி வலிக்கிறதுக்கு முட்டி மேல வச்சுக்கலாம். ஓகே, தைஸில் வச்சுக்கலாம். எங்கெங்க உங்களுக்கு உங்களுடைய இது எப்படி கஷ்டங்கள் இருக்கும். சில பேருக்கு ஆங்கிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதை ஐஸ் பேக் இதை வச்சு அது மேல இதை வச்சு தன்னோட ஆங்கிள் கிட்ட ப்ரெஸ் பண்ணாப்புல வச்சுக்கணும். சில பேருக்கு இந்த ரிஸ்ட் கூட அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், இந்த 2 ரிஸ்ட்டுக்கு நடுப்புற அந்த ஐஸ் பேக்கை வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறது. So this helps a lot. Weekly once, half an hour to 1 hour, half an hour for அந்த ரிலாக்ஸேஷன் ரெண்டுத்துக்கும். இன்னொரு half an hour நம்ம இந்த ஐஸ் பேக் வச்சுக்கிறது. ப்ளஸ் இப்போ நீங்க இதெல்லாம் இந்த மாதிரி பார்த்துருப்பேன், இந்த மாதிரி ஒரு இந்த குப்பை ப்ரெஷர் கொடுக்குற இது. ஸோ இதுல கூட நம்ம என்ன பண்ணணும், காலை இந்த ஒரு கட்டை இது இல்லையா, அதுல ஒரு காலை சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு காலை இப்படி நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணி பண்ண என்னன்னா நம்ம எல்லா ஆர்கனுக்கும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதே போல இந்த கால் பண்ணணும் அப்படின்னா இந்த காலை இந்த ப்ரெஸ்ஸிங் சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு இப்படி தட் இஸ்
போத் வேஸ் அப் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படி அழுத்தி பண்ணணும். அழுத்தி பண்றச்சு தான் நம்மளுக்கு என்ன கொஞ்சம் இனிஷியலி துளி வலிக்கலாம். ஆனா நம்ம அப்படி பண்ணும்போது உள்ளங்கால் தான் வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட் ஃபார் தி என்டையர் பாடி. ஸோ எல்லாத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் ஆகும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்க ஒரே நாள்ல இது ரெண்டும் பண்ண முடியும்னா ஒரே நாள்லயே பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு நாள் வந்து ரிலாக்ஸேஷன், ஒரு நாள் வந்து ஐஸ் பேக்கும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பண்றதும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 நாள் நம்ம எப்படி வந்து வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு வச்சிருக்கோமோ அதே மாதிரி ஒரு 2 நாள் இந்த பழக்கத்தையும் பண்ணினான்னாக்க நம்ம உடம்பு ஸ்டிஃபன் ஆகாம ரிலாக்ஸ்டா நல்ல ரத்த ஓட்டத்தோட நல்ல எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். மீதி பேருக்கும் அந்த எனர்ஜி கொடுத்த ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஆரோக்கியமாக வாழ்வோம், சிறப்பாக இருப்போம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர்.